முத்து நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதங்கள் பட்டதால் புனிதம் பெற்ற உலகெங்கிலும் உள்ள விசுவாசிகளின் இதய துடிப்பாக இருக்கும் புனித மண் சவுதி அரேபியா. ஆனால் இன்று இந்த புண்ணிய பூமியில் நாம் காணும் காட்சிகள் பல சிந்தனைகளுக்கு வழிவகுக்கின்றன. கடந்த நாட்களில் சவுதியின் பல்வேறு பகுதிகளில் நாம் கண்ட காட்சிகள் அல்லாஹுவின் மகத்துவத்தை பறைசாற்றும் இயற்கையின் உக்கிரமான வடிவமாகும். யாம்பூவில் கடும் மழையைப் போல காற்றும் ஆலங்கட்டி மழையும் பெருமழையும் சேர்ந்து பீதியை விளைவித்துக் கொண்டு அடித்த காற்று அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கையை ஸ்தம்பிக்கச் செய்தது. இந்த அச்சுறுத்தும் சூழ்நிலையின் அறிகுறியாக இன்றும் சவுதியின் பல பகுதிகளில் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் அறிவித்துள்ளது. கடுமையான கனமழையில் ஜித்தா நகரம் வெள்ளத்தில் மூழ்கியது. ஜித்தா நகரின் மதீனா சாலையில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டது. சாலையில் வெள்ளம் செங்குத்தாக உயர்ந்ததால் ஏராளமான வாகனங்கள் வெள்ளத்தில் சிக்கித் தவித்தன. பயணிகளும் துயரத்திற்கு ஆளாயினர். இரவு நேரம் வரை ஜித்தா நகரில் ரெட் அலர்ட் தொடரும் என்ற எச்சரிக்கைகள் அங்குள்ள சூழ்நிலையின் தீவிரத்தை அதிகரித்தது. இது போன்ற மோசமான சூழ்நிலைகளில் விசுவாசிகள் பெரும்பாலும் அல்லாஹுவிடமே அடைக்கலம் தேடுகிறார்கள். இங்கு நடைபெறும் இது போன்ற சோதனைகள் ஒரு நினைவூட்டலாகும். ஒரு புறம் இந்த கடுமையான காற்றும் மழையும் ஜித்தா, யாம்பூ போன்ற நகரங்களை மூழ்கடித்த போது, மறுபுறம் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் இறை வழிபாடு வஹி அருளப்பட்ட ஹிரா குகை அமைந்துள்ள ஜபல் நூரிலும் பலத்த மழை பெய்தது. ஜிப்ரீல் மலக்கு முதலில் வந்தபோது முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்தம்பித்து போன மலைதான் ஜபல் நூர். கடந்த சில நாட்களாக அங்கு பெய்த மழையின் காட்சிகள் பக்தியையும் அச்சத்தையும் கொண்ட ஒரு புதிய தளத்திற்கு நம்மை கொண்டு சென்றன. உச்சியில் பலத்த காற்றிலும் மழையிலும் விசுவாசிகள் ஸ்தம்பித்தனர். மழை குறைந்த பின்னரே அவர்களால் பாதுகாப்பாக கீழே வர முடிந்தது. இந்த காட்சிகள் நம் இதயத்தில் சில கேள்விகளை எழுப்புகின்றன. இந்த புனித பூமியில் அல்லாஹுவை மீறி மதுவருந்தியும் விபச்சாரம் செய்தும் நடந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அளித்த சோதனையே இந்த கனமழையும் காற்றும். ஒரு உப்பாவின் மற்றும் உம்மாவின் கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்காமல் தவறான வாழ்க்கை முறைகளுடன் முன்னேறிச் செல்பவர்களுக்கு இந்த இயற்கை சீரழிவுடல் ஒரு நினைவூட்டலாகும். பூமியில் நமது ஒவ்வொரு நொடியும் அல்லாஹுவின் கணக்கில்தான் இருக்கிறது என்றும் அவன் நம்மை சோதித்து கொண்டிருக்கிறான் என்ற உண்மை இந்த துயரங்கள் பறைசாற்றுகின்றன. இந்த சோதனைகள் அனைத்தும் அல்லாஹுவிடம் திரும்புவதற்கும் நமது வாழ்க்கை முறைகளை திருத்திக் கொள்வதற்கும் அவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கும் உண்டான அழைப்புகளாகும். இயற்கையின் ஒவ்வொரு அசைவும் அல்லாஹுவின் சக்தியின் அடையாளம். அவனுடைய சட்டங்களை மீறி வாழும்போது அவன் நம்மை எச்சரிப்பான். இந்த மழையும் காற்றும் அந்த எச்சரிக்கைகளில் ஒன்றாகும். அல்லாஹுவின் தண்டனையிலிருந்து தப்பிக்கவும் அவனுடைய அருளை பெறவும் நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையை தூய்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹுவே, இந்த துயரங்களில் சிக்கித் தவிக்கும் எங்கள் சகோதரர்களுக்கு நீ அமைதியை தந்தருள்வாயாக. எங்கள் தவறுகளை மன்னித்து உன்னுடைய சோதனைகளிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக. உப்பா உம்மா போன்ற எங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நீ சுவர்க்கத்தை தந்தருள்வாயாக. எங்களை உன்னுடைய விருப்பத்திற்குரிய அடியார்களில் சேர்த்தருள்வாயாக. ஆமீன்.